Hi guys, welcome to shortsfeed Valentine's Day ஸ்பெஷலா என் ஹஸ்பண்டுக்கு eggless brownie தான் செஞ்சு கொடுத்தேன். ரொம்ப சூப்பரா நல்லா ஃபட்ஜியா இருந்துச்சு. நிறைய சாக்லேட்ஸ்லாம் ஆட் பண்ணி செஞ்சிருக்கேன். சூப்பரா இருந்துச்சு. நான் இன்னைக்கு இந்த ரெசிபியை மைக்ரோவேவ் யூஸ் பண்ணி தான் செஞ்சிருக்கேன். 15 மினிட்ஸ்ல சூப்பரா நம்ம இதை செஞ்சிடலாம். எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. Eggless brownie ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணணும். அதுக்காக 200 கிராம்ஸ் இருக்கிற மாதிரி டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டா நம்ம குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 1 கப் மெஷர்மெண்ட்ல இருக்கும். சாக்லேட்டை இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு ஆட் பண்ணும்போது ஈஸியா மெல்ட் பண்றதுக்கு இருக்கும். நம்ம சாக்லேட்டை டபுள் பாய்லர் மெத்தட்ல மெல்ட் பண்ணலாம். அடியில ஒரு பாத்திரத்துல நல்லா தண்ணி வந்து கொதிச்சிட்டு இருக்கும் போது மேல ஒரு பாத்திரத்துல சாக்லேட் ஆட் பண்ணி இது கூட 1/2 கப்புக்கு அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா சூப்பரா நம்மளோட சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிரும். இல்ல அப்படின்னா 1/2 கப் அன்சால்டட் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிட்டு இந்த டார்க் சாக்லேட் கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா பட்டர்ல இருக்கிற ஹீட்டுக்கு சூப்பரா மெல்ட் ஆயிரும். சாக்லேட் மெல்ட் பண்றதுக்கு இந்த 2 டெக்னிக்ஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா 1 மினிட்டுக்கு மைக்ரோவேவ் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சூப்பரா நமக்கு சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிரும். ப்ரௌனி செய்யறதுக்கு மெஷர்மெண்ட் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டா இருந்தாதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி நல்லா ஃபட்ஜியா இருக்கும். இதுதான் பர்ஃபெக்டான சாக்லேட்டோட கன்சிஸ்டன்சி. இது கூடவே 3/4 கப் ஆஃப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரௌன் சுகருக்கு பதிலா நீங்க ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் வந்து 150 கிராம்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணுங்க. பட்டர்ல இருக்கிற ஹீட்டுக்கே சுகர் லைட்டா மெல்ட் ஆகி சூப்பரா நல்லா மிக்ஸ் ஆயிரும். இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகி இந்த அளவு வந்ததுக்கு அப்புறம் இதுல 3/4 கப் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட 180 கிராம்ஸ் இருக்கும். ஆட் பண்ணிட்டு நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த வித கட்டிகளும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட வெட் இன்கிரிடியன்ஸ் எல்லாமே இப்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம ட்ரை இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சல்லடை மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுல நம்ம 3/4 கப் வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட 90 கிராம்ஸ் இருக்கு. இது கூட கோகோ பவுடர் 1/3 கப் ஆட் பண்ணிக்கலாம். இது 40 கிராம்ஸ் இருக்கு. 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு சல்லடை வச்சு நல்லா சலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்ல இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமா தேவைக்கு ஏற்ப நீங்க பால் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டா 2 டேபிள் ஸ்பூன் அளவு சரியா இருந்துச்சு. ப்ரௌனியோட பேட்டர் கன்சிஸ்டன்சி ரொம்ப லூஸா இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப டைட்டாவும் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்மளோட பேட்டர் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு நான் வந்து கேக் பவுல வந்து சூப்பரா ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு அடியிலையும் நம்ம பட்டர் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கும். இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஈவனா எல்லா இடமும் இருக்கிற மாதிரி டேப் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், சூப்பரா இப்ப நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு மேல நம்மளோட விருப்பப்படி சாக்லேட் சிப்ஸ், சாக்லேட்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா லைட்டா டாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் 15 மினிட்ஸ்ல சூப்பரா நமக்கு ப்ரௌனிக்கான பேட்டர் ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம மைக்ரோவேவ் ஓவனை ப்ரீஹீட் பண்ணணும். அதுக்காக கன்வென்ஷன் மோட்ல ப்ரீஹீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு 180 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோங்க. ப்ரீஹீட் ஆனதுக்கு அப்புறம் பீப் சவுண்ட் கேட்கும். நெக்ஸ்ட் நம்ம உள்ள வந்து பேட்டரை வச்சிடலாம். உள்ள பேட்டர் வச்சோன்னா சேம் 180 டிகிரி செல்சியஸ்ல பேக் ஆகட்டும். இது 30 மினிட்ஸ் செட் பண்ணிடலாம். ஆனா எனக்கு கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ்லயே சூப்பரா ரெடி ஆயிருச்சு. ரெடி ஆனதுக்கு அப்புறம் நமக்கு பீப் சவுண்ட் கேட்கும். நெக்ஸ்ட் நாம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூடா இருக்கும். ஹேண்ட் கிளவுஸ் யூஸ் பண்ணி மெதுவா இதை அப்படியே தூக்கி வெளியே வச்சிடலாம். இது நல்லா கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறம் அப்படியே பார்ச்மெண்ட் பேப்பரோட சேர்த்து நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கட் பீஸ் மாதிரி சின்ன சின்ன பீசஸா போட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒவ்வொரு ப்ரௌனி பீசஸும் நல்லா சாஃப்டா ஃபஜ்ஜியா சூப்பரா இருக்கு. இதை நம்ம அப்படியே சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு மேல நம்ம டாப்பிங்ஸா ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு வெனிலா ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேல ஒரு ஸ்கூப் அளவு வெனிலா ஐஸ்கிரீம், அப்புறம் கொஞ்சோண்டு சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிட்டு அப்படியே சர்வ் பண்ணீங்க அப்படின்னா வேற லெவல் டேஸ்ட். அப்படியே கொஞ்சமா ஐஸ்கிரீம் கூட சேர்த்து இந்த ப்ரௌனியும் சேர்த்து சாப்பிடும்போது வேற லெவல் சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க உங்க வீட்ல இருக்கிற கிட்ஸுக்கு, உங்களுக்கு பிடிச்ச லவ் ஒன்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷ்ருத்திஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் guys, ish you all.